இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா அல்பர்சா பார்க்கில் தான் இருக்கும். துபாயில் பார்த்தீங்கன்னா பார்க் வந்து நடந்து போகிறதுக்காக எவ்வளோ சூப்பராக இடம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பின் சைடில் பார்த்தீங்கன்னா உட்கார்ற இடம் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கு தான், ரொம்ப பெரிய பார்க்கு. நான் உள்ளே போய் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக கட் பண்ணி டெய்லியும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட் பண்ணிகிட்ருப்பாங்க, வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே மரம் லைட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கேமரா ஷேக் ஆகுதோ. இங்கே நைட் லைத்தில் வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். இங்கே லைட்லாம் பாருங்கள், பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப பெரிய பார்க் ஆக்சுவலாக இதே சொல்லப்போனால். இங்கே பேக் சைடில் பார்த்திங்கன்னா வாலிபால், ஃபுட்பால் விளாட்ற இடம் எல்லாமே இருக்குது. இந்த பையன் பார்த்திங்கன்னா மிஸ்ரிக்காரன். ஸோ இவன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அதுக்காக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்மளோட சேனலில். அந்த விளாட்ற இடத்த காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரபி வீடு தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே, பார்த்தாலே தெரியும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. ஸோ இதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட் இருக்குது, வாலிபால் ஃபுட்பால்லாம் இருக்குது. நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. மணி 10 மணி ஆகுது. ஜஸ்ட் ஒரு வாக்கிங். நம்ம இப்போ ரூமுக்கு போக வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கச்சரா ட்ரம் இருக்கும். நம்ம வந்து இங்கே வந்து தண்ணி பாட்டில் ஏதாவது நம்ம திங்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே தான் போட்டாகணும். ஸோ வெளியே போட்டிங்கன்னா ஃபைன். இங்கெல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. டெய்லி இங்கே க்ளீனிங் ப்ராசஸ் டெய்லியும் நடந்துகிட்ருக்கு. இங்கே க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த செடியும் பார்த்திங்கன்னா டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்டெல்லாம் உள்ளே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு இடம். அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா வாலிபால் கிரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சைட்லேருந்து சுற்றி நம்ம இந்த சைடு வந்தாச்சு. இப்போ இங்கே வெளியே கேரவன்லாம் இருக்கும். அந்த கடையை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கேரவன். இந்த கடைலாம் தெரியுது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா பர்கர், அப்புறம் சாய் கடை, அப்புறம் சாண்ட்விச், ஷவர்மா, இந்த மாதிரி கடை நிறையா இருக்குது உள்ளே. அதை நான் உள்ளே போனால் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுதான் பார்த்திங்கன்னா பார்க்கு. ஸோ பார்க் உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஆக்சுவலாக மணி பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகிடுச்சு. ஸோ பூனை மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பூனை இருக்குது பார்க்கில். ஏகப்பட்ட பூனை இருக்குது. அவங்கள்ட்ட நான் காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், சொன்னோன்னே பாருங்கள், அந்த ஒன்று இருக்குது. இங்கே அழகாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் இங்கே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துட்டு நம்ம எதாவது தேவையில்லாத பொருள்லாம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சீஷா பண்ணக்கூடாது, அப்புறம் நாயெல்லாம் தான் உள்ளே அழைச்சிட்டு வரக்கூடாது, அப்புறம் கிளாத்து, தேவையில்லாத ஐட்டம் எது எடுத்துகிட்டு வரலாம், எது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. பைசைக்கிள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ சம்திங் எது எடுத்துகிட்டு வரலாமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வரக்கூடாது, எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி தான் இங்கே பார்க்லேருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தா தெரியும் அவுட்டோர் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், டெஸ்லா காருக்கு பார்க்கிங் பண்ணுற இடத்தெல்லாம் பாருங்கள், அது தெரியும். இது ஃபுல்லாக பார்க்கிங் தான், ஃப்ரீ பார்க்கிங். ஸோ கலாஸ் நம்ம வந்து இப்போ ரூமுக்கு போகிறோம். ஜஸ்ட் ஒரு வாக்கிங் வந்தோம். நம்மளோட வீடை பார்த்திங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள், அதான் நம்மளோட வீடு. ஸோ நம்ம நடந்து ஒரு 5 minutes வாக்கிங் நடந்து போக வேண்டியது தான். ஓகே, பை கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.